கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய வல்லமையான கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த உலகத்தினுடைய சகல நாடுகளிலும் சகல பகுதிகளிலும் கிரியை செய்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன்கிறத இந்த நாளில் தானியேலினுடைய புஸ்தகத்தில் இருந்து நாம் பார்க்க போகிறோம். சில வேளைகளில் தேவன் இயற்கைக்கு அப்பால்பட்ட சில வல்லமையான காரியங்களை நடப்பித்து அதன் மூலமாக தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். தேவன் இந்த இடத்துல இந்த சம்பவம் எங்கே நடக்குது அப்படின்னா, எருசலேமிலிருந்து கிட்டத்தட்ட 2000 மைல் தூரத்தில் உள்ள ஒரு பாபிலோன் தேசத்திலே இது நடக்குது. இந்த பாபிலோன் யாருடைய ஆளுகைக்குள்ள இருக்குதுன்னா, கல்தேய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், அவனுக்கு பின்பாக அவனுடைய மகன் பெல்ஷாத்சார். இந்த தேசத்தில் இப்போ நேபுகாத்நேச்சார் இறந்து போயிட்டாரு. அவருடைய மகன் பெல்ஷாத்சார் என்ன செய்கிறான், ராஜாவாக அவன் பாபிலோனிய பேரரசை ஆண்டு கொண்டு இருக்கின்றான். இப்போ தானியெல்லாம் எங்கே இருக்கிறாங்க, அந்த பெல்ஷாத்சார் அந்த ராஜாவினுடைய ஆளுகைக்குள்ளே தான் அவர்கள் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பெல்ஷாத்சார், இந்த பாபிலோனிய இந்த கல்தேய ராஜா எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா, அதிக ஒரு குடிகாரனாக இருந்தான். அவன் 1000 பேருக்கு ஒரு விருந்து வச்சு என்ன செய்கிறான், குடிக்கிறான். அவனுடைய மனைவி, வைப்பாட்டிகள், பிரபுக்கள், கிட்டத்தட்ட பெரிய ஆட்களால் கிட்டத்தட்ட 1000 பேரை கூப்பிட்டு இவ்விதமாக அவங்க திராட்சை ரசம் குடித்து வெறித்து கொண்டிருக்கும்போது அவர்கள் எதை கொண்டு வர சொல்கிறாங்கன்னா, எருசலேம் தேவாலயத்திலிருந்து நேபுகாத்நேச்சார் கொண்டு போன தேவனுடைய ஆலயத்தினுடைய பொன் வெள்ளி பாத்திரங்களை கொண்டாங்க, அதில் நாம் குடிப்போங்கிறான். தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்தமாக வைக்கப்பட்ட பாத்திரம் படையெடுப்பின் காரணமாக சிறைபிடிக்கப்பட்டு அடிமைகளாக இந்த யூத ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்ட போது இந்த தேவாலயத்தினுடைய பொருட்களும் கொண்டு போகப்பட்டுச்சு. தேவனுடைய ஆலயத்தில் மகிமையாக பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் அந்நிய தேசத்தில் சிறை இருக்கப்பட்டது. அது சிறையாக வைக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, ஒரு சந்தர்ப்பத்தில் அதை எடுத்துட்டு வாங்க, நம்ம குடித்து வெறிப்போம், அந்த பாத்திரங்களில் நாம் மதுபானங்களை பருகுவோம் என்று சொல்லி இந்த பெல்ஷாத்சார் என்ன செய்கிறான், அதை வாங்கி குடித்து அதில் திராட்சை ரசத்தை குடித்து அவன் என்ன செய்கிறான், அந்நிய தேவர்களை புகழ்ந்தான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் திராட்சை ரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். அவங்க பயன்படுத்தப்பட்டது யாருடைய பாத்திரம், பரிசுத்த தேவனுடைய பாத்திரம். பரிசுத்த தேவனுடைய பாத்திரம் அசுத்தமான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதில் குடித்து புசித்து குடிச்சிட்டு யாரை இரும்பும் கல்லும் வெள்ளியுமான மரங்கள் அந்த கைகளால் செய்யப்பட்ட தேவர்களை புகழ்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், என் துதியை வேறு ஒருவனுக்கும் என் மகிமையை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லுகிற கர்த்தர், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக புகழ்ந்து மகிமைப்படுத்த வேண்டிய தேவ ஜனம், இந்த மனித குலம் எதை மகிமைப்படுத்துது பாருங்க. எதை? கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு நிலைமை. யார் மெய்யான தேவன், யார் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், யார்? அறியாமையினாலே அவருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. சத்துரு, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் என்னென்னா, அது தேவ கோபத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படி செய்கிற ஒரு காரியம் தேவனுடைய கோபத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக அங்கே ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. அவங்க அரண்மனையில் புசித்து குடித்து வெறி கொண்டு இருக்கும்போது அந்த ராஜாவுக்கு ஒரு மனுஷ கை தெரியுது. அந்த மனுஷ கை என்ன செய்யுது அப்படின்னா, அந்த விரல்கள் தோன்றி அந்த செவத்தில் சாந்து பூசி இருக்கிற அந்த செவத்தில் எழுதுது. என்ன எழுதுது தெரியலை, எழுத்து தெரியலை, என்ன எழுதியிருக்குன்னு ராஜாவுக்கு தெரியலை, அதனுடைய அர்த்தம் தெரியலை, என்ன எழுதியிருக்குன்னு தெரியலை, அதனுடைய அர்த்தம் ஏதோ, ஆனால் ஒரு மனுஷ கையுறுப்பு தோன்றி எழுதுதுங்கிறது மட்டும் ராஜாவுக்கு தெரியுது. ராஜா பயந்துட்டான், முகம் வெளிரிட்டுது.
பாருங்கள், ஒரு சத்தம் பிறக்கலை, என்ன எழுதியிருக்குங்கிறதும் தெரியலை. ஆனால் அவனுடைய முழங்கால்கள் தள்ளாடுது, ஒன்னோட ஒன்று முட்டி மோதி ராஜா திகைத்தவனாக அலறுறான். ஏதோ வித்தியாசமாக நடக்குது. அவன் அரண்மனுடைய ஜோசியக்காரன், குறி சொல்கிறவங்க, ஞானிகள் எல்லாரையும் கூப்பிடுங்க. இது என்ன எழுத்து? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கையிருப்பு யாருடையது? எப்படி இருக்கும் பாருங்க. விளக்குகள் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, ராத்திரி வேளை. அந்த நேரத்தில் மனித கை உறுப்பு தோன்றி எழுதுகிறது. எழுத்து தெரியலை. ராஜா பயந்துட்டான், முகம் வெளிரிட்டு. அந்த தேசத்தினுடைய எல்லா விதமான ஞானிகளும் ஜோசியரும் குறி சொல்கிற எல்லாம் வந்து பார்க்குறான். யாருக்குமே அந்த எழுத்து என்னன்னு தெரியலை. அந்த எழுத்து என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியலை. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியலை. என்ன எழுத்துன்னு தெரிஞ்சால் தானே அர்த்தம் தெரியும். இன்னும் அவனுடைய கலவரம் அதிகமாகுது, அவனுடைய குழப்பம் அதிகமாகுது. அரண்மனையினுடைய நிலைமையே பரிதாபமாயிற்று. புசித்து குடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருந்த நிலைமை மாறி பயம், பதட்டம், கலவரம். பாருங்க என்ன நடந்தது அருமையானவர்களே. ஸோ ராஜாத்தி கேள்விப்பட்டு வர, அவன் அந்த விருந்தில் வந்து புசிக்கலை, குடிக்கலை. அவனுடைய மனைவி எல்லாம் இருக்கிறான். ஆனால் ராணி வாரா வந்து பார்க்குறான். ஏன் பாருங்க, இந்த பயங்கரமான இந்த செய்தியை அவள் கேட்ட உடனே அவள் ராஜாத்தி வந்து சொல்கிறா, உன் முகம் கலங்க வேண்டாம். ஏனென்றால் ஒரு பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உடைய ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் பேர் தானியேல். உங்கள் அப்பா காலத்தில் அதான் நடந்துச்சு. உங்கள் அப்பா காலத்தில் சொப்பனமும் சொன்னான், அர்த்தமும் சொன்னான். அதுக்கு பின்பாக சொப்பனத்தை சொன்னபோது அதுக்கான அர்த்தத்தையும் சொன்னான். அவனை மாதிரி ஒரு பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உள்ள ஒரு விசேஷித்த மனிதன் இந்த பூமியில இல்லை. அவனை கூப்பிடு, எல்லாம் சரியாக போயிடும். அவன் வந்து வாசிப்பான், அவன் அர்த்தம் சொல்லுவான். வேகமாக தானியேல் அழைக்கப்பட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அரண்மனையில் தான் வளர்ந்தாங்க. நேபுகாத்நேச்சார் காலத்தில் நடந்த காரியங்கள் ஒன்று கூட இவனுக்கு சொல்லப்படலை. தேவன் தானியேல் மூலமாக எவ்வளோ மகிமையான தேவனாக அவர் வெளிப்பட்டாருங்கிறதும் தெரியலை. பாருங்கள், இவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமையில் இந்த ராஜா வளர்ந்துருக்கிறான். இவனுக்கு எதுவுமே சொல்லப்படாமல், தானியேலை பற்றின காரியம் கூட தெரியாமல், அதே அரண்மனையில் நடந்த சம்பவங்கள் கூட தெரியாமல் அவன் அங்கே திகைத்தவனாக அவங்க நின்று கொண்டிருக்கிறான். தேவனை பற்றி தெரியலை, தேவனுடைய மனுஷனை பற்றியும் தெரியலை. எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். தேவனை பற்றியும் தெரியாமல், தேவனை பற்றி சொல்கிறவங்கள பற்றியும் தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம். அவனுடைய குழப்பம், அவனுடைய வாழ்க்கை ஒரு தாறுமாறான வாழ்க்கை. அந்த பெல்சாத்சார் என்று சொல்லக்கூடிய அந்த பாபிலோனிய கல்தேய ராஜாவுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். அவன் வந்து தானியேலை அழைக்கிறான். தானியேலை அழைச்சவனை சொல்கிறான், அப்பா நீ எனக்கு இதுக்கு அந்த எழுத்தை மட்டும் நீ வாசித்து அர்த்தத்தை சொல்லு, நான் உனக்கு நிறைய வெகுமானம் கொடுக்குறேன், பொண்ணு கொடுக்குறேன், வெள்ளி கொடுக்குறேன், உனக்கு ஏகப்பட்ட நகைகள் கொடுக்குறேன். அவன் சொல்கிறான் பாருங்கள், தானியேல் அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறான். தானியேல் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ராஜா சொல்கிறான், பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடுமென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொன் சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். பாருங்க, அவன் சொல்கிறான், உனக்கு இரத்தாம்பரம் தரிக்கப்படும், கழுத்தில் பொன் சரப்பணி தரிக்கப்படும், நீ ராஜ்யத்தில் 3ஆம் அதிபதியாக இருப்பாய். ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான பரிசு வெகுமதிகளை அவன் அறிவிக்கிறான். இந்த பொன்னையும் இந்த உயர்ந்த பதவிகளையும் அவன் சொல்லும் பொழுது தானியேலுடைய ரிப்ளை பாருங்கள். 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தானியேல். காணிக்கைக்காக யார் காணிக்கை கொடுப்பான்னு சொல்லிட்டு ஏங்கி கொண்டு அலைகிற கிறிஸ்தவ உலகத்தில் தானியேலுக்குள்ளே இருக்கிற ஆவி விசேஷித்து பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது என்று அங்கே தானியேலை குறித்து இந்த பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி 4ஆம் அதிகாரத்தில் 2 தடவையும் 5ஆம் அதிகாரத்தில் அந்த ராஜாத்தி சொல்கிறா, பரிசுத்த தேவனுடைய ஆவி. தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணும்போது, ஆளுகை செய்யும்போது,
அந்த மனிதன் பணத்தை தேடி ஓட மாட்டான், பதவியை தேடி ஓட மாட்டான். அவனை தேடி பணமும் பதவியும் வந்தாலும் கூட அவன் அதை தட்டுதல் பண்ணுகிறவனாக, அசட்டை பண்ணுகிறவனாக காணப்படுகிறான். உன்னுடைய பரிசை வேறு ஒருவனுக்கு கொடும், நீர் வைத்துக்கொள்ளும், நீரே வைத்துக்கொள்ளும் என்று அவன் சொல்கிறத பாருங்கள். அப்போ தேவனுடைய ஒரு மனுஷனுடைய ஒரு முக்கியமான அடையாளத்தை எங்கே பார்க்குறோம்? பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அவன் காணிக்கை எங்கே கிடைக்கும்னு தேடி ஓட மாட்டான், காணிக்கை தர்றவங்களை நாடி ஓட மாட்டான். அவன் தேவனையும் தேவனுடைய ஆவியினுடைய வல்லமையும் வெளிப்படுத்துகிறவனாக இருப்பானே ஒழிய இப்படிப்பட்ட காரியங்களை தேடுகிறவனாக இருக்க மாட்டான். இதே மாதிரி ஒரு காரியத்தை நம்ம 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் சம்பவத்தில் எலிசாவை குறித்து வாசிக்கிறோம். நாகமான் என்ன செய்கிறான்? இப்போ குஷ்டரோகியாக வந்தான். அந்த யோர்தானில் 7 தடவை முங்குன்னு சொன்ன உடனே அவன் முங்கி அவனுடைய சரீரம் பார்த்திங்கன்னா ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல மாறி, ஒரு சின்ன கை குழந்தையுடைய சரீரம் போல் அழகான சரீரமாக மாறிட்டு. அவனோ சீரியாவினுடைய படைத்தலைவன். அவன் ஏகப்பட்ட ஒட்டகங்களில் பொன்னும் வெள்ளியும் விலையேறப்பெற்ற பரிசுகளையும் அவன் கொண்டு வந்திருக்கிறான். இப்போ அதை கொடுக்குறான். இந்த நாகமான் சுகமடைஞ்சதுனால சந்தோஷப்பட்டு அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு காணிக்க கொடுக்குறான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், நான் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5:15. அப்பொழுது நாகமான் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் அது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். சுகமான உடனே நாகமானுடைய முதல் சாட்சி என்ன தெரியுமா? ஆண்டவர் தான் மெய்யான தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை, பூமி எங்கும் அவரே மெய்யான தேவன். ஒரு நாட்களில் தேவனை அறியாதவன். தேவன் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மனிதனுக்கு ஏன் ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்கிறார், தேவன் ஏன் அதிசயங்களை நடப்பிக்கிறார், அவருடைய குணமாக்கும் வல்லமையின் மூலமாக ஏன் ஆண்டவர் வியாதிகளை சுகமாக்குகிறார், அல்லது பிசாசுகளை ஏன் ஆண்டவர் துரத்துகிறார், பிசாசின் பிடியிலிருந்து சாபங்களிலிருந்து இயேசு கிறிஸ்து எதற்காக விடுதலை கொடுக்கிறார், அவர் தான் மெய்யான தேவன் என்று இந்த மனிதர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நாகமன் சொன்னான், நான் அறிந்துக்கிட்டேன்ப்பா, இந்நாள் வரைக்கும் தேவனை அறியலை, இவர் யாருன்னு சொல்லி தெரியாதா, அது அவர் யாரோ யூதர்களுடைய கடவுள். இன்றைக்கி கூட அநேகர் சொல்கிறாங்க அவர் வெளிநாட்டு கடவுள்ப்பா, அவர் வெள்ளைக்காரன் கடவுள் இல்லைப்பா, அவர் உன்னுடைய தேவன், உன்னை படைத்த தேவன், உனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார், உனக்காக தன்னுடைய சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார், உங்கள் மேலே உள்ள அன்பினாலே பரலோகத்தை விட்டு பூமிக்கு இந்த பூமியில் இயேசு என்ற நாமத்தில் இறங்கி வந்த அன்பின் தேவன். அவர் உங்களை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கறதுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்த தேவன். அதை கண்டுகொள்ள, அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய கிருபை, அதிகமான கிருபை. யாருக்கு? அவர் தான் மெய்யான தேவன் என்று யார் கண்டுகொண்டு அவருக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ பாருங்கள், நாகமான் சொன்ன ஒரு காணிக்கை வாங்கிக்கொள்ளணும். அடுத்த வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்த 2 ராஜாக்கள் 5 அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு எலிசா, நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று எலிசாவை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். ஒரு உண்மையான தேவ ஊழியரை இங்கே எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்கிறோம் அப்படின்னா, பணத்தின் மேலே அவருடைய இருதயம் இல்லை, பரிசுகள் மேலே இருதயம் இல்லை, யாராவது நமக்கு ஏதாவது கொடுப்பாங்களாங்கிற அந்த நாட்டம் அவனிடத்தில் இல்லை. அது கையில் வந்து கொடுக்கப்படும் பொழுதும் கூட அது வேண்டான்னு சொல்லி அதை தட்டுதல் பண்ணி விடுகிற ஒரு காரியம். பணம் அவசியம் ஊழியத்துக்கு. ஆனால் பாருங்கள், இந்த பெரிய ஒரு நாகமான் ஒரு பெரிய படைத்தலைவன், ஒரு தேசத்தினுடைய சீரியாவினுடைய படைத்தலைவன், மிகப்பெரிய ஒரு அரசாங்க பதவியிலே உயர்ந்த ஸ்தானத்தில் இராணுவ ஆஃபீஸராக இருக்கிறான். அவங்ககிட்ட வாங்கினா என்ன அப்படின்னு கூட அவன் நினைக்கல. பாருங்கள், தட்டுதல் பண்ணிவிட்டான். தேவன் மேலே நம்முடைய இருதயம் தேவைகளை சந்திக்கிறவர் அவர். நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்படுத்தி நடத்துவார். நமக்காக யாவை செய்து முடிக்கிற ஒரு நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல தானியேலும் கூட அதே வார்த்தையை தான் தானியேலும் சொல்கிறான். உம்முடைய காணிக்கை உம்மிடத்தில் இருக்கணும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடு. நான் சொல்கிறேன், அர்த்தத்தை நான் சொல்கிறேன், ஆனால் காணிக்கைக்காக நான் சொல்லலை, நீர் கொடுக்குற பதவி உயர்வுக்காக நான் இதை சொல்லலை,
நீர் கொடுக்க போகிற வெகுமானங்களுக்காக நான் இதை சொல்லலை. அதை சொல்லக்கூடிய ஒரு ஞானத்தை, அதை சொல்லக்கூடிய ஒரு ஆவியினுடைய அணுக்கிரகத்தை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறதுனால, எனக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறது உண்மை. பரிசுத்த தேவனுடைய ஆவி எனக்குள்ள வாசம் பண்ணுறது உண்மை. அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன்கிறதுக்கு நான் சாட்சி. அதனால் சொல்கிறேன், நீ கொடுக்குற காணிக்கைக்காக இல்லை. பார்த்தீங்களா, தானியேல் தெளிவாக சொல்கிறான், நீர் வைத்துக்கொள்ளும், வேற ஒருவனுக்கு கொடும், ஆனால் நான் அர்த்தம் சொல்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இங்கே நல்ல ஒரு சாட்சியை இந்த தானியேல் எலிசாவுக்குள்ளே நாம் பார்க்கிறோம். அவர்கள் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆனால் அவருடைய இருதயம் எந்த விதத்தில் உலக பொருட்கள் மேலே அது மயங்காத, உலக பொருட்களை முக்கியப்படுத்தாத ஒரு நல்ல இருதய, முன்மாதிரியான இருதயங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க போதுமானவர். நமக்கு என்ன தேவையோ அதை அவர் நமக்கு தருவார். நம்ம ஜெபிக்கும்போது அவர் அதை எப்படி சந்திப்பார், அது அவருடைய வழி, அது அவருடைய வேலை, அது அவருடைய நேரம். நாம் தேவன் தாமே இந்த விசுவாசத்தில் கட்டப்பட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. அடுத்து பாருங்கள், நாம் அங்கே தானியேல் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தானியேல் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனம். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். இப்போ தானியேல் இந்த பெல்சாத்சாருடைய தகப்பனாகிய நேபுகாத் நேச்சாரை பற்றி சொல்கிறார். ராஜாவாகிய உம்முடைய தகப்பனாருக்கு தேவன் தான் கனத்தை, மகிமையை, ராஜரீகத்தை எல்லாம் கொடுத்துருந்தாரு. அவன் எல்லாரும் அவனுக்கு பயந்துருந்தாங்க. அவன் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு விருப்பமானவனை உயர்த்துவார், தமக்கு விருப்பமானவனை தாழ்த்துவார். அவர் என்ன நினைக்காரோ அதெல்லாம். இந்த அதிகாரங்கள் கைகளில் வரும் பொழுது கண்ணு மண்ணு தெரியாமல் தலகால் புரியாமல் ஆடிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் நேபுகாத் நேச்சார். அவன் மகா இல்லையா பேரரசனாக இருந்தான். பாபிலோனிய பேரரசனுடைய ஒரு வல்லமையுள்ள பராக்கிரமம் உள்ளவனாக காணப்பட்டான். போகிற இடத்துலலாம் வெற்றி தான். ஸோ ஏகப்பட்ட தேசங்கள் அவனுக்கு அடிமைகளாக கப்பங்கட்டுகிறவங்களாக இருந்தாங்க, பயந்துருந்தாங்க. இதெல்லாம் யார் கொடுத்தானா? தேவன் தான் கொடுத்தார். ஆனால் அது அவனுக்கு தெரியலை. நம்ம அந்த அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது அவனுடைய இருதயம் மேட்டிமை கொண்டதுன்னு வாசிக்கலாம். நம்ம தானியேல் 5 அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. யாராக இருந்தாலும் சரி, அது உலக பிரகாரமான ராஜ்யமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுடைய ஆளுகையின் ராஜ்யமாக இருந்தாலும் சரி, தேவன் வல்லமையை கொடுக்கும் பொழுது, மகிமையை கொடுக்கும் பொழுது தாழ்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேபுகாத் நேச்சார் தேவன் தான் தன்னை இந்த உலகம் முழுவதும் ஆளுகை செய்வதற்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு அவன் நினைக்காம அவனுக்குள்ள கர்வம் வந்துட்டு, பெருமை வந்துட்டு, மேட்டிமை வந்துட்டு, அதனால் என்ன வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு பைத்தியக்காரனாக ஆயிட்டான். புத்தி சுவாதீனம் இல்லாமல் காடுகளில் பைத்தியக்காரன் மாதிரி அலையிறத பார்க்குறோம். எது வரைக்கும், எதுக்காக தேவன் சிரமப்படுத்தினார் அப்படின்னா, இதெல்லாம் தேவன் தான் நமக்கு கொடுத்தார். யாரையும் உயர்த்துவதும் யாரையும் தாழ்த்துவதும் தேவனுடைய கையில் இருக்குது. அது நம்ம கையில் இல்லை. நம்ம சாதாரண மண்ணு தான், நம்ம மனுஷன்தான். நம்முடைய ஜீவ சுவாசத்தை கையில் வச்சிருக்கிறவர் தேவன் என்று ராஜா உணர்ந்து கொள்ளும் வரைக்கும் சிறுமையின் காலங்கள் அவனுக்கு நேரிட்டது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெருமையில் அவன் தலைவிரித்து ஆடும்போது அவனுக்கு தேவன் சிக்ஷையை கொடுத்து அவனை சிரமப்படுத்தி அவனுக்கு உதவி செய்யக்கூட ஆள் இல்லாமல் அனாதையா அவன் காடுகள்லையும் வனாந்தரங்கள்லையும் அவன் ஓடி ஒளிகிறவனா. அங்கே பாருங்கள், மாடுகளோட புல்லை மேய்ந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. எதுக்காக அப்படிப்பட்ட ஒரு சிறுமையான காலங்களை தேவன் நல்லா வாழ்ந்து ஒரு ரொம்ப மகிமையாக இருந்த ஒரு மனிதனுக்கு ஏன் அப்படி கொடுக்குறார் அப்படின்னா, தேவனை அவன் அறிந்து கொள்ளணும்.
அவனுடைய சுய ஞானம், பெருமை, அந்த மனித கர்வம், அகம்பாவம் போய் அவன் அக்கிரம சிந்தை, அக்கிரம செயல்பாடுகள்ல இருந்து தன்னை தாழ்த்துகிறவனாக, தேவன் தான் எல்லாம், நம்ம கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தேவனை அறிகிற அறிவுக்குள் அவன் வரணுங்கிறதுக்காகத்தான் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அவனுக்கு உண்டு பண்ணுறார். பாருங்கள், அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் மனுஷர் என்று தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று, காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. உன்னதமான தேவன் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை உயர்த்துறாரு, தாழ்த்துறாருங்கிறத அவன் அறிந்து கொள்ளும்படி மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியில் நினையக்கூடிய அந்த சிறுமையின் நாட்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த சிறுமையின் நாட்களை கொடுப்பதின் மூலமாக அவனை தேவன் என்ன செய்கிறார் பாருங்க, அவனுக்கு புத்தி தெளிவு வருது, நாம் இல்லை தேவன் தான் சொல்லி. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு அந்த நேபுகாத்நேச்சாரை ஆண்டவர் எடுத்து ராஜாவாக நிறுத்துறார். இது அவன் எதுக்காக அந்த சிறுமை நாட்கள், தேவனை அவன் அறிந்து கொள்ளணும், தேவனை உணர்ந்து கொள்ளணும், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தணும், தேவனுக்கு நோராக தன்னை திருப்பி அவன் தன்னை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தேவனுக்கு நேராக திருந்துறதுக்கு பதிலாக இன்னும் அதிகமாக ஆண்டவர் கண் இல்லையா, ஆண்டவருக்கு ஏன் எனக்கு இப்படி கஷ்டம், எனக்கு ஏன் இப்படி நான் எப்படி நல்லா வாழ்ந்தேனே, இப்போ நான் ஏன் இப்படி மாடுகளை போல் புல்லை மேய்கிற ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலைமை எனக்குன்னு சொல்லி அந்த மாதிரி சில நேரங்களில் மனிதர்கள் தேவனை நோக்கி திரும்புறதுக்கு பதிலாக தேவனுக்கு விரோதமாக இருதய கடினத்தோட இன்னும் பெருமையோட தேவனை தூஷிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ஆபத்துங்க. இதை விட பயங்கரமான ஆபத்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இவ்வளவு நஷ்டப்பட்டு இவ்வளவு வேதனைப்பட்டாலும் தேவனை நோக்கி திரும்பாமல் அந்த இருதய கடினத்திலேயே வாழ்வது தான் இன்னும் அதிகமான கேடுபாடை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பெருமை எந்த மனுஷனையும் அழிச்சிருங்க. பெருமை எந்த மனிதனையும், அகம்பாவம், கர்வம் அழிச்சிரும். அதுக்கு நேபுகாத்நேச்சாரும் தப்ப முடியாது, யாருமே தப்ப முடியாது. ஆனால் தாழ்மை எந்த மனுஷனையும் உயர்த்தும். எந்த மனுஷனையும் இன்னும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். இன்னும் நீங்கள் தாழ்மைப்பட அவர் இன்னும் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். இது தேவனுடைய பிரமாணம், இது தேவனுடைய தெய்வீக ஒழுங்கு, அவர் தேவனுடைய அது குணாதிசயம். அவர் சொல்லிட்டு சொல்கிறான், ராஜாவாகிய நீர் இதெல்லாம் தகப்பனுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருந்தும் நீர் என்ன செய்யலை, தேவனுக்கு முன்பாக தாழ்த்தலையே. தேவனுடைய ஆலயத்தினுடைய பரிசுத்த பாத்திரங்களை எடுத்து அதில் குடித்து புசித்து இப்படி மரமும் கல்லுமான இரும்புமான கைவேலையான தேவர்களை புகழ்ந்தீரே, இது கர்த்தருக்கு அடுக்குமா? அவர் சத்தம் போடுறார் பாருங்க. அடுத்து அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, அவருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீ. தேவனுக்கு முன்பாக இருதயத்தை தாழ்த்தணுங்க. நீர் உயர்த்தினீர், அதனால தான் உங்களுக்கு இந்த கையிருப்பு தோன்றி இந்த கை இப்படிப்பட்ட காரியங்களை எழுதியிருக்கு. அவன் சத்தம் போடுறான். நீ பயப்படணும்ல, உங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதில்லை. உங்கள் அப்பாவுக்கு நடந்ததை பார்த்து பெல்சாத்சார் ஆகிய நீர் தாழ்மையோடு நடந்திருக்கணும் இல்லையா? பாடங்களை கற்றுக்கொள்ளலையே, அடி வாங்கி தான் கற்றுக்கொள்ளணுமா? அப்பா இந்த கையிருப்பு என்ன சொல்லி தெரியுமா? மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். மெனே தெக்கேல் உப்பார்சின். மெனேனா என்ன? தராசில் நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். உன் ராஜ்யத்திற்கு ஆண்டவர் முடிவு உண்டாக்கினார். ஒரே ராத்திரியில் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வாசிக்கலாம். இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், தேவன் உன் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கினார். அவ்வளோதான், முடிஞ்சுது. அந்த ராத்திரியிலேயே மேதிய படைகள் பாபிலோனிய தேசத்தை பிடிச்சிட்டு, ஏன்னா இங்கே என்ன நடந்துச்சு, எங்கள் அரண்மனையில் எல்லாரும் புசித்து குடித்து வெறித்து கொண்டிருக்கும்போது அந்த அரண்மனை கதவுகளை
அந்த கோட்டை சுவர்களை, அந்த கதவுகளை கண்காணிக்க வேண்டிய வீரர்களும் இங்கே வந்துட்டாங்களாம். நம்ம வரலாறு சொல்லுது. இந்த மேதிய படைகள் உள்ளே வரும்பொழுது கோட்டை வாசலில் யாருமே இல்லை. அவங்கள தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதிகமான ஒரு நம்ம பாபிலோனுக்கு விரோதமாக யாரும் வரமாட்டாங்க. பாபிலோனுக்கு விரோதமாக எல்லாம் பயந்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரே குடியும் கும்மாளமாக இருக்குது. அந்த படைகள் வருது, அந்த மேதிய படைகள் வருது, தடுக்க ஆள் இல்லை. நேராக அரண்மனையில் வந்து எல்லாம் குடித்து வெறிச்சு இந்த குழப்பத்துக்குள்ளே கிடக்கிறாங்க. ராஜா அந்த ராத்திரியிலே அவன் கொலை செய்யப்பட்டான் என்று பைபிள் சொல்லுது. அந்த ராத்திரியிலே கொலை செய்யப்பட்டான். தன்னுடைய 62வது வயதிலே மேதியனாகிய தரியு ராஜாவாக அவன் அந்த அரண்மனையில் முடிசூட்டினான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அடுத்த நிமிஷம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக தாழ்த்தணும். கடினமாக அல்ல, இருதய கடினத்தோடு அல்ல, நம்ம அசட்டையாக அல்ல, நிர்விசாரமாக அல்ல. இது தப்பு, இப்படி செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சும் அதில் கடினமாக நம்ம போகும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் வரும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்கின்ற வார்த்தை இந்த பெல்சாத்சார் ராஜாவுடைய காலத்தில் அவனுடைய வாழ்க்கையில் பரிதாபமாக நிறைய. அந்த அரண்மனையில் அன்னைக்கு ராத்திரியே அவன் பட்டயத்தினாலே கொல்லப்படுகிற பயங்கரமான சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அங்கே ராஜ்யம் முடிவு, அவனுக்கு ஆண்டவர் மட்டிட்டு முடிவு உண்டாக்குறார். க்ளோஸ். எனக்கு அருமையானவர்களே, உடைய வாழ்க்கையில் எங்கேயாவது கடினமாக இருக்கிறீங்களா? நிர்விசாரமாக இருக்கிறீங்களா? அசட்டையாக இருக்கீங்களா? பெருமையாக, மற்றவங்களை அற்பமாக குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சாட்டிக்கிட்டு நீங்கள் கடினமாக இருக்கிறீங்களா? வேண்டாம். இந்த வசனத்தை கேளுங்க, பயப்படுங்க, அடி வாங்கி மனம் திரும்ப வேண்டாம். தேவன் உங்கள் கூட இருக்கணும்னு சொன்னால் தேவனுக்கு பயந்து அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த பெல்சாசார் அவன் அடி வாங்கி தான் அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. மேனே தெக்கேல் உப்பார்சீன். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் கிருபையின் காலங்களை கொடுத்துருக்கிறார். நேற்று செய்த தப்புகளை இன்றைக்கி சரி பண்ணுவதற்கு இன்றைக்கி கிருபை நாட்களை கொடுத்துருக்கார். நாளைக்கு இந்த கிருபை நாட்கள் கிடைக்குமா தெரியாது. நேற்று வரைக்கும் செய்த எல்லா பெருமையின் அக்கிரமங்களை சரி செய்வதற்கு கர்த்தர் இன்றைக்கு இந்த நாளை கிருபையாக கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் இந்த கிருபைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை தாழ்த்துங்க, ஆண்டருக்கு முன்பாக மண்டியிடுங்க, அழுது ஒப்பு கொடுங்க, மனம் திரும்புங்க. உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப உங்களுடைய இருதயத்தை தாழ்த்துங்க, தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்க. அவர் நிச்சயமாக உங்கள் மேலே இறங்குவார், கிருபையாக உங்களை ஏற்றுக்கொள்வார். அந்த பெருமை நிமித்தம் வரக்கூடிய அடியிலிருந்து, சாபத்திலிருந்து, தேவ கோபத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் அன்றைய உணர்வடைய உடைய கிருபையை பற்றி கொள்ள தாழ்மையாய் நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகள் அங்கே கேட்கலாம். கேளுங்க, மற்றவங்களுக்கும் கேட்கும்படி மற்றவங்களையும் நீங்கள் அனுப்புங்க, கேட்கும்படி உற்சாகப்படுத்துங்க. நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆமென்.